1 சவரன் நகை திருமணம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது சார். வாயில வெறும் வாயில யாருனாலும் என்னெல்லாம் பேசலாம். அவருக்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா? இப்ப 2 வருஷத்துல வந்துகிட்டு அரசியல பேசுறதுக்கு அவருக்கு தளபதி விஜய்க்கு தகுதியே கிடையாது சார். அவன் யார் இங்க வர்றதுக்கு? நம்ம அரசியல இத்தனை வருஷமா இருக்கிறவங்களுக்கே எப்படி நாட்டு கொண்டுட்டு வரணும்னு தெரியும். அவனுக்கு என்ன சார் தெரியும்? அவன் சினிமா துறையில கேளுங்க, அவன் சொல்வியான் சார். இது சாத்தியமே இல்லை சார். நம்ம தான் சார் 2026ல நம்ம தான் அரியணையில ஏறுறோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சார். நம்ம அவனை பத்தி பேசுறது கூட வாய் கூத்துது சார். அவனை விஜய் சொன்னாலே வாய் பேசுறதுக்குலாம் அருவருப்பா வருது சார். வேணாம் சார், அவனை விஜய் பத்தி பேசவே அருவருப்பா வருது. அவெல்லாம் ஒரு மனுஷன், அவனுக்கு நம்ம இது பண்ணணுமா சார்? வேணாம் சார். இது எல்லாமே நம்ம முதல்வர், தமிழக முதல்வருடைய அத்தனை திட்டங்களையும் அதுக்கப்புறமும் இவரா அதை மாடினேஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவா உள்ள விஷயங்கள் தான் இது. இது எல்லாம் இனிமேல் நடந்தது. அவர் சொல்லாததெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டாரு நம்ம முதல்வர். இவர் நடக்கிற விஷயங்களை காப்பி பண்ணி செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்றாரு. ஜனங்களுக்காக, மக்களுக்காக தமிழக முதல்வர் எதையுமே எதிர்பார்க்காம மகளிருக்காகவும் மகளிர்களுடைய குடும்பத்துல இருக்க அத்தனை ஒரு அங்கத்துல உறுப்பினராகவும் ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக எவ்வளவோ உதவிகள் செஞ்சதை இவர் அதை வேற மாதிரி தெரிச்சு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்றது கதைக்கு எதுவும் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு தலைமைக்கு உரிய பக்குவமே அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் சொல்ற விஷயத்த நம்பி நம்ம போனோம்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு தலைகுனி விட மாட்டேன்றாரு. அந்த ஒரு உணர்வு ஒரு நல்ல வேற தமிழ் மகனுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு ஆக்டருக்கு அது கிடையாது. தான் குடும்பத்தை தலகுனியா வச்சவன் இவன் நாட்டை காப்பாத்தி என்ன செய்ய போறான்? ஒரு பெண்ணா உள்ள ஒரு மனைவிக்கு கொடுக்க அங்கீகாரம் கொடுக்க துப்பு இல்ல. இவர் நாட்டு மக்களுக்கு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடை கௌரவமா தலை நிறுத்தி நிப்பாட்டணும் ஒரு தேசிய அளவுல நினைக்கிற அந்த தலைவர் வேணுமா? இல்ல இந்த மாதிரி வீணா போன தலைவர்களோட போய் நம்மளும் அங்க வீணா போறது முக்கியமா? என்னை பொறுத்த வரையும் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணையில இதுவரைக்கும் துளி கூட, ஏன்னா இவங்க ஆயிரங்காலத்து பயிர் மாதிரி நம்மளோட தலைமை இந்த திராவிட இயக்கம். அதுல இருந்து வந்தா எல்லாரும் தஞ்சம் முகுந்து போய் ஒரு நிழலுக்கு நம்ம உண்டி நிக்கலாம். ஆனா இவன் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி இன்னும் ஒரு நிமிஷத்துல அழிய போற அந்த கட்சியும் சரி அந்த இயக்கமும் சரி அது என்னைக்கும் நிரந்தரமா வரப்போறது கிடையாது. அதை நம்பி போக கூடாது. இதை இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது வாழ்க்கைக்கு உண்மையா உறுதியா ஆதரவமா இருக்கோ அதுக்கு எப்பவுமே நம்ம பக்கபலமா இருப்போம். இதை நாங்க தமிழர் அதாவது போட்டி போடுறதுக்கு யார்கிட்ட நிக்கிறோம் எதிர்த்து நிக்கிறோம்ன்ற ஒரு நிலைப்பாடு தன்னை மறந்து பேசுறாரு. எத்தனையோ இயக்கங்கள் இதோட போராடி இதுல இருந்து யார் இன்னைக்கு வரை நிலைச்சு நிக்கிறா? நீ புதுசா வந்த உடனே ஒரு அடிமட்ட தொண்டனா உனக்கு நீ அன்னைக்கு ஸ்பீச்ல பேசுற எனக்கு விவசாயம் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாதவன் எப்படி தலைமை ஏத்துக்கிறாங்க இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தெரியல. எனக்கு ஒரு விஷயம்னா ஆக்டர்னா அது நடிக்கிறது அத்தனையுமே ஒரு போலியான விஷயம். அதுல மயங்கிறது ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு வேணா அது வேணா சாத்தியமாகலாம்.